ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம பீஸ்ட் டேமர் எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். காப்ளின் டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணி 2 மணி நேரம் கழிச்சு ஜாங் கிட்ட போய் காப்ளின் கிங்கோட ஸ்கல்ல கொடுக்கறது மூலமா அவனுக்கு அதிகமான பணம் கிடைச்சிட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு அவனோட வீட்டு நோக்கி போயிட்டு இருக்கும் போது யாரோ அவனோட ஷோல்டர்ல கை வைக்கிற மாதிரி தெரிஞ்சவன என்னன்னு பிடிச்சி பாத்துட்டு இருப்பான். சோ இங்க அந்த இடத்துல வந்துட்டு உன்னோட ஷோல்டர்ல நான் கைய மட்டும் தான் வச்சேன், அதுக்கு இந்த அளவுக்கு நீ ஒரு பெரிய ரியாக்ஷன் கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. நீ என்ன தேடியா வந்த? நான் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா? நீ இன்னைக்கு ஸ்பைடர் கேவ் டஞ்சன்ல லெவலப் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன். எதுக்காக இன்னைக்கு நீ அங்க வரவே இல்ல? ஆக்சுவலா சொல்லணும்னா நான் வேற ஒரு டஞ்சனை நோக்கி போய் என்னோட லெவலை 10 நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு சொன்னோன்னே, என்னது உன்னோட லெவலை 10 இன்க்ரீஸ் பண்ணிட்டியா? மத்தவங்களோட ஃபீலிங்ஸ் உனக்கு சுத்தமா புரியவே மாட்டேது. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு என்னோட லெவலை அதிகரிக்கிறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அப்படி நீ பண்ணாத பட்சத்துல டியலாங் அகாடமியில என்னால சேரவே முடியாது. இந்த பொண்ணை டீல் பண்றது அந்த அளவுக்கு சாதாரண விஷயமே கிடையாதுன்னு சொல்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சோன, ஓகே நாளைக்கு ஸ்பைடர் கேவ் டஞ்சனை நோக்கி வந்துரு, உனக்கு லெவலப் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு அவனும் அவ கூட போறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். டஞ்சனோட வாசல்ல பிளாக் ஷார்க் கில்ட சேர்ந்தவங்க அதிகமான பேர் இருந்துட்டு இருக்கு. நீ இவங்களை விட்டு தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லது. நேற்றுக்கு ராத்திரி நடந்த விஷயம் உனக்கு எதுவுமே தெரியாதா? என்னோட ஃபாதர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, பிளாக் ஷார்க் கில்ட சேர்ந்த அதிகமான பீஸ்ட் மாஸ்டர் எல்லாமே இந்த டஞ்சனுக்கு வெளியே ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்களாம். அவங்களோட பேட்ஜ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்களோட பாடிக்கு என்னாச்சுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாது. நல்ல வேலை என்ன யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை. பிளாக் ஷார்க் கில்ட சேர்ந்த அவனு ஒன்னும் உத்தமனும் கிடையாது. நல்ல வேலை அவனோட கதையை முடிச்சிட்டாங்க. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ ஒரு ஹீரோ தான் இந்த கெட்டவங்க எல்லாரையுமே கொண்டிருக்கணும். அவரு தான் என்னோட ஐடலாவும் ஹீரோவாவும் இருந்துட்டு இருக்கு. நீ சொல்ற அந்த ஹீரோ வேற யாரும் கிடையாது, அது நான் தான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் ஹீரோவை பத்தி நீ என் கிட்ட தப்பா பேசுவேன்னு மூஞ்சிலையும் ஒண்ணு பலாருன்னு ஒண்ணு கொடுத்துட்டு இருக்க. ஜாங் ஜாங், நீ ஸ்கூல் பியூட்டி கூட டேட்டிங்ல ஈடுபடுவேன் நினைச்சு கூட பாக்கல. எப்பத்துல இருந்து நீங்க லவ் பண்ண தொடங்குனீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீ நினைக்கிற மாதிரி எந்த இதுவும் நடக்கல. உன்னை மாதிரி இவ்வளவு அப்கிரேட் பண்ணதுக்காக தான் இங்க வந்திருக்கானே. டிஃபிகல்ட்டிய நைட் மேருக்கு ஃபிக்ஸ் பண்ணி அவங்க 3 பேருமே உள்ள போறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. நான் வெறும் லெவல் 5ல தான் இருந்துட்டு இருக்கேன். டஞ்சனோட நைட்மேர் டிஃபிகல்ட்டி லெவலுக்குள்ள போய் என்னோட கதையை நீ முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்ல. உங்க 2 பேரையும் சேஃபா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு அவங்க 3 பேருமே டஞ்சனுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அதிகமான ஸ்பைடர் மான்ஸ்டர் எல்லாமே அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கும். சோ இங்க அவளோட டார்க் ஃபீனிக்ஸையும் கிராக்கோடைலையும் அந்த இடத்துல சமன் பண்ணி அவளோட பவர் அவங்க 2 பேருக்குமே காட்டதுக்கு தயாராகி அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தோக்கடிக்கிறதுக்கு அனுப்பிட்டு இருப்பா. ஸ்டார்டிங்லயே லெவல் 13ல இருக்கிற ஸ்பைடர் லீடர் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. உடனே அவனோட வோல்ஃபை பயன்படுத்தி தாக்குறதுக்கு அனுப்பிட்டு இருப்பான். ஆனா அது என்னன்னா பயந்து நடுங்கிட்டு இருக்கும். எதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவனோட சியாட்டன், டிராகன் டர்ட்டில், சூலாங் 3யுமே அந்த இடத்துல சமன் பண்ணி அவங்க 3 பேரோட பவரை பயன்படுத்தி ஸ்பைடர் லீடரோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். உன்கிட்ட இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் எல்லாமே இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்ட்ட 1 XX ரேங்க்ல இருக்கிற மான்ஸ்டரும் 2 XXX ரேங்க்ல இருக்கிற மான்ஸ்டரும் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னே, என்னது XXX சொல்லிட்டு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். அன்னைக்கு அவேக்கனிங் செரிமோனி நடந்திருக்கும் போது உனக்கு ஒரு ஆர்டினரியான மட்டமான ஸ்க்ரோல் தானே கிடைச்சிச்சுன்னு நம்ம 2 இன்ஸ்ட்ரக்டரும் சொன்னாங்கல்ல. அதுல இருந்தா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மான்ஸ்டரை நீ கொண்டு வந்த. என்னோட பீஸ்ட் டெயில்ஸ்மேன் அந்த அளவுக்கு ஆர்டினரியானதே கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலானது. எக்காரந்துக்கிட்டும் இதை யார்கிட்டே சொல்லிடாதீங்க. நம்மளுக்குள்ளேயே இது சீக்கிரட்டா வச்சுக்கோ. நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. என் வாயை நான் பூட்டு போட்டுட்டேன். யார்கிட்டையும் எந்த ஒரு சீக்கிரட்டையும் நான் ஒப்படைக்க வாய்ப்பே இல்லை. அப்பதான் இனிமேல் இவனை தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்ற விஷயம் சோ எனக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். லெவல் 13ல இருக்கிற ஸ்பைடர் வாரியரை தோக்கடிச்சது மூலமா 600 ஸ்கில் பாயிண்ட் கிடைச்சிட்டு இருக்கும். உன்னோட பீஸ்ட் எல்லாமே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப என்னோட லெவலை நான் 10 இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இது மூலமா டிஎல்எம் அகாடமியில நான் சேர்றதை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இது எல்லாத்தையுமே என்னமோ இவளே சாதிச்ச மாதிரி இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருக்காளேன்னு பார்த்துட்டு இருக்க. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. இன்னைக்கு நான் உனக்கு ஒரு ட்ரீட் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு அவங்க 3 பேருமே டஞ்சனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. நான் எதுவுமே பண்ணாம என்னோட லெவல் 7க்கு ரீச் ஆகும் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு அவனோட ஃப்ரெண்ட் ரொம்ப சந்தோஷம் இருந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகி லெவல் 11ல இருந்துட்டு இருக்க. யாங் யாங் உடனே என் கூட வா. நான் சொன்ன மாதிரியே உனக்கு ட்ரீட் வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். லியூ யாங் எக்காரந்து கூட நீ எங்களை ஃபாலோ பண்ணவே கூடாது.
முடியாது. நீங்க ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸா இருந்து டேட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. நான் எதுக்காக தேவையில்லாம உங்களை நான் தொந்தரவு பண்ண போறேன்னு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். அடுத்த நாள் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தொடக்கத்துக்கு தயாராகிட்டு இருக்கும். சோ இங்க லெவல் 10 ரீச் ஆயிட்டா. உன்னோட கிளாஸ்ல இருக்கிற யாங் எந்த லெவலுக்கு போயிருக்கான்னு என்னால கற்பனை கூட பண்ணிக்க முடியல. ஏன்னா ஒரு யூஸ்லெஸ் ஆன பீஸ்ட் மேன தானே வச்சிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேத்துக்கு அவன் ஸ்பைடர் கேவ் டஞ்சனை நோக்கி ரொம்ப பில்டப்போட போனானே. அவனோட கதை முடிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். டீச்சர் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாவவே மாட்டேன்னு 11 லெவல்ல இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு யூஸ்லெஸ் ஆன பீஸ்ட் டெய்ல்ஸ் மேன வச்சிருக்கிற உனக்கு எப்படி இந்த அளவுக்கு வேகமா லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு? என்னோட வழி எப்பவுமே தனி வழின்னு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்க. ஏங்க அவனோட பெஸ்ட்டை இப்ப நிரூபிச்சிட்டான். சோ இங்கேயும் இப்ப தோக்கடிச்சிட்டான். இது மூலமா அவனை யாராலையும் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு அவனோட டீச்சர் பார்த்துட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துல 3 பீஸ்ட் மாஸ்டர் வானத்துல பறந்து அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. சாதாரணமா லெவல் 80ல இருக்கிற பீஸ்ட் மாஸ்டரால மட்டும் தான் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்பெல்ல பயன்படுத்தி இந்த மாதிரி பறக்க முடியும் சொல்ற விஷயம் எல்லாமே தெரிய வந்துட்டு இருக்கும். அப்போ அவங்களோட இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிற மிஸ்டர் மோன் சொல்றவரு அந்த இடத்தை நோக்கி வந்து யாருமே எக்கார்த்த கொண்டு சீட்டிங்ல ஈடுபடவே கூடாது. அப்படி நீங்க சீட்டிங் பண்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா உடனே உங்களோட ஸ்கூல்ல இருந்து உங்க டிசியை கிழிச்சு அனுப்பி விட்டுருவோம். இந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல 3 வகையான நாங்க பிரிக்கும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் அடிப்படையில தான் நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தை நிரூபிச்சே தீரணும். உங்களோட பேரை கூப்பிட்டோட இந்த இண்டிபெண்டன்டான ஸ்பேஸுக்குள்ள நீங்க நுழைஞ்சு 2 ஸ்டாச்சு முன்னாடி இருந்து நீங்க சண்டை போட்டே ஆகணும். அதை நீங்க தாக்கி அழிக்கிறது மூலமா 500 பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த எக்ஸாமோட டியூரேஷன் ½ அன் அவர் சொன்னோன்னே நீங்க மட்டும் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ராவா ரிவார்ட் கிடைச்சி ஃபுல் மார்க்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உங்களோட லெவலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே தோக்கடிக்கிறது சொல்றது முடியாத காரியம். இப்போ உங்களோட டெஸ்ட் ஆரம்பிக்கிறது சொன்னோட நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு ஸ்டோன் ஸ்டாச்சு மாதிரி 2 இது வந்து சண்டைக்கு தயாராகிட்டு இருக்க. அவன் உடனே அவனோட சியாட்டனை அந்த இடத்துல சமன் பண்ணி தாக்கிட்டு இருப்பான். அதோட ஒரே அட்டாக்ல அந்த 2 ஸ்டாச்சுவோட கதையும் முடிச்சு அவனுக்கு 2000 பாயிண்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. பிரசிடென்ட் ஷோ உங்களோட பொண்ணு இந்த வருஷம் லெவல் 10 இவ்வளவு சீக்கிரத்துல ரீச் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இது மூலமா பார்த்தனா காடோட பிளெஸிங் எல்லாமே அவளுக்கு அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. அதை விடவும் ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா 3 ட்ரிபிள்எஸ் ரேங்க இருக்கிற மான்ஸ்டரை யாரோ ஒருத்தன் இந்த இடத்துல சமன் பண்ணிருக்கான். அவன் என் பொண்ணையே ஜெயிச்சு காட்டினது மட்டும் இல்லாம டிராகன் கண்ட்ரியே இப்ப அவனோட ஃபியூச்சர்ல தான் இருந்துட்டு இருக்கு. அவன் யாருன்னு கூடி சீக்கிரத்துல நம்ம கண்டுபிடிச்சே தீரணும். அவங்க 3 பேரும் அங்க இருந்து பேசிட்டு இருக்கும் போது டெஸ்ட் முடியதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு இருப்பான். 90% பிசிக்கல் டேமேஜ் இம்யூனிட்டி இருக்கிற மான்ஸ்டரை நீ தோக்கடிச்சிட்டியா? எதுக்காக தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ ஏதோ சீட் பண்ணி தான் இங்க வந்திருக்க. மிஸ்டர் மோ நான் சீட் பண்ணதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அப்படி நான் சீட் பண்ணிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா நான் சீட் பண்ணிருக்கேனா இல்லையான்னு கண்டுபிடிச்சுக்கோங்க சொன்னோன்னு அவன் சொல்றது கரெக்ட் தான். சிஸ்டமோட ரெக்கார்ட் படி பார்க்கும்போது வெறும் 4 நிமிஷம் 28 செகண்ட்லயே அவன் கண்ணு முன்னாடி இருந்த 2 ஸ்டாச்சுவோட கதையும் அவன் முடிச்சுட்டான். அவன் எந்த விதமான சீட்டிங்கும் பண்ணவே இல்லைன்னு சொல்றத கேட்டோட நீ சோயிங்கோட கிளாஸ்மேட்டா இருக்கிற யாங் தானே, நீ உண்மையிலேயே அவளை சாதிச்சு காட்டிட்ட. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. யாங் நீ உண்மையிலேயே சாதிச்சிட்ட. உன்னோட பவரை நான் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்திருப்பான். இவனை நான் சும்மாவே விட மாட்டேன்னு ஒரு மொட்டை தலைய இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறவன் அவனை எப்படியாச்சும் தோக்கடிச்சே தீரணும்னு முடிவு பண்ணிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.